வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் 10th கிளாஸ் மேக்ஸ் பார்க்குறோம். எக்ஸசைஸ் 2.8 6th சம். பின்வரும் தொடர்களின் n உறுப்புகள் வரை கூடுதல் காணுங்க. ஃபஸ்ட்டு சம் வந்து 0.4 ப்ளஸ் 0.44 ப்ளஸ் 0.444 ப்ளஸ் 0.444 n உறுப்புகள் வரை கொடுத்துருக்கோமா. இப்போ SN வந்து எழுதுவோம். 0.4 ப்ளஸ் 0.4 plus 0.44 plus 0.444 plus dot. ஓகேவா. இப்போ இந்த தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசையாக என்னன்னு செக் பண்ணுவோம். பெருக்கு தொடர் வரிசையில் இது T1, இது T2, இது T3, இது R equal to T2 by T1. So that is 0.4 divided by 0.4. இது கேன்சல் பண்ணால் 0.11 by 0.1. R equal to T3 by T2 equal to 0.44. இதை கேன்சல் பண்ணால் 0.111 divided by 0.11. பாருங்கம்மா, இப்போ R equal to T2 by T1 not equal to T3 by T2. ஸோ இது வந்து எப்படின்னா, பொது விகிதங்கள் வந்து சமமாக இல்லை. அப்போ இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை அல்ல. இப்போ இதை வந்து பெருக்கு தொடர் வரிசையாக மாற்றணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சில நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அது சொல்லித்தரேன். 0.4 0.44 ப்ளஸ் 0.44 ப்ளஸ் 0.444 ப்ளஸ் டாட். ஸோ இதில் எல்லாத்துலேயும் 4 காமனாக இருக்கா. 4 வெளியிடுங்க. அப்போ 0.1 ப்ளஸ் 0.11 ப்ளஸ் 0.111 ப்ளஸ் 0.1111 டாட். இப்போ இந்த தொடர் வரிசையை பெருக்கு தொடர் வரிசையாக மாற்றணும்னா பகுதி தொகுதி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவிஷன் பண்ணணும். அப்போ தான் இந்த தொடர் வரிசை வந்து என்னவாகும், பெருக்கு தொடர் வரிசையாக மாறும். ஓகேவா. வேறு 9 விட்டுட்டு 7, 8 அப்படி எந்த நம்பர்ஸ் போட்டாலும் உங்களுக்கு பெருக்கு தொடர் வரிசையாக மாற வாய்ப்பு இல்லை. 9 இஸ் த பெஸ்ட். 9 மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், பகுதி தொகுதி ரெண்டுலேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் என்ன செய்யணும், தொடர் வரிசையை பெருக்கு தொடர் வரிசையாக மாற்றுறதுக்கு இந்த நம்பர். ஓகேவா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4/9. இந்த 9 கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 0.9 0.99 0.999 ப்ளஸ் 0.999 டாட். n உறுப்புகள் வரை இப்போ இதை வந்து 4/9. இதை வந்து 0.9 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 1 மைனஸ் 0.1 அப்படி தானே. எப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள், 1லேருந்து 1 வந்து 1.0, இது 0.1, இது வந்து 9. ஓகேவாம்மா. 0.9. இங்கேருந்து 1 கடன் வாங்குகிறோம். 10லேருந்து 1 போனால் 9. ஸோ தட் இஸ் 0.9. ஸோ இதை வந்து நம்ம இப்படி கொண்டு வரோம். தென் 0.99 1 மைனஸ் பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை 9 இருக்குது, 2 9. அப்போ 0.01. ஓகேம்மா. தென் 1 மைனஸ் பாயிண்ட்டுக்கு அடுத்து 1 2 3. அப்போ 0.001 ப்ளஸ் 1 மைனஸ் 0.1234 0.1231 டாட். தென் நெக்ஸ்ட்டு இதை வந்து என்ன செய்யணும்னு பார்த்தா, 4/9 இந்த 1 + 1 + 1 + 1 + 1 டாட். இது என்னது, n உறுப்புகள் வரை ப்ளஸ் அப்படி தானம்மா. இங்கே பார்த்தீங்களாம்மா, இந்த 1 எல்லாத்தையும் எடுத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 1 + 1. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு இது 0.1. அப்போ ப்ளஸ் இருக்குது, மைனஸ் 0.1 ப்ளஸ் 0.01 ப்ளஸ் 0.201 ப்ளஸ் 0.301 டாட். திஸ்
ஓகேவாம்மா? இது வந்து எப்படிம்மா 4/9 இந்த 1 இது இருக்கேம்மா இந்த நம்பர்ஸை நம்ம என்ன செய்யறோம் அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகேம்மா? அரேஞ்ச் பண்ணியிருக்கோமா? ரைட். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு 4/9 இது வந்து எவ்வளவு n உறுப்புகள் வரை. அப்போ இது வந்து n மைனஸ் 0.1 வந்து எவ்வளவு 0.1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பாயிண்ட் வந்து எப்படி இது வந்து 0. பாருங்க 0.1 ஓகேவா? ஸோ 0.1 திஸ் இது எப்படி எழுதணும் 0.1 த ஹோல் ஸ்கொயர். பார்ப்போமா? இந்த ரெண்டு கரெக்டாக என்னன்னு பார்ப்போமா? 0.01 பாருங்க உங்களுக்கு 0.01 ஈக்குவல் டு 0.1 தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல். ஏன்னா ஒன்றை வந்து ரெட்டி 0.1 இன்டு 0.1 தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஆனால் இதுக்கு 2 டெசிமல் வச்சுமே 0. 2 டெசிமல்னால் 2 ஸ்தானம் தள்ளி வச்சு 0.01. ஓகேவாம்மா? ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே ஈக்குவல். எப்படி இங்கே பாருங்கள் 0.01 0.1 த 0.1 த ஹோல் ஸ்கொயர் ரெண்டுமே என்னது ஈக்குவல் தானே? பார்த்தீங்களாம்மா? 0.01 இது வந்து 0.1 த ஹோல் ஸ்கொயர். இதை வந்து 0.1 வந்து மல்டிப்ளை பண்ணிச்சுமே ஒன்றே மல்டிப்ளைச்சுமே 1 தான். ஆனால் இங்கே 1 2 அப்போ 2 0 என்னது பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 நம்பர்ஸ் இருக்கணும். நம்பர்ஸ் இல்லை, அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 0 நம்ம போட்டுக்கிறோம். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு திஸ் இதை வந்து எப்படி எழுதுவாங்க 0.1 ஓகேவா 0.1 த ஹோல் க்யூப் ப்ளஸ் திஸ் இதை எப்படி எழுதுவாங்க 0.1 ஹோல் 1 2 3 4 அப்போ ஹோல் பவர் 4 டாட் 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 அப் டு என்னது n உறுப்புகள் வரை. ஓகேம்மா? ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக என்னன்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். பாருங்கள் இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக. இப்போ பாருங்கள் 0.11 ப்ளஸ் 0.1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.1 த ஹோல் க்யூப் ப்ளஸ் 0.1 ஹோல் பவர் 4 டாட் டாட் டாட். இதை வந்து நம்ம ஒரு எஸ்என் எடுத்துக்கிடுவோம். இந்த பெருக்கு தொடர் வச்சு முதல் உறுப்பு ஏ ஈக்குவல் டு 0.1. ஓகேம்மா? தென் பொது விகிதம் ஆர் ஈக்குவல் டு T2/T1. இது T1 இது T2 இது T3. ஸோ ஆர் வந்து T2 வந்தது 0.1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 0.1. ஸோ 0.1. ஓகேம்மா? தென் நெக்ஸ்ட்டு நம்ம இது வந்து பெருக்கு தொடர் வரிசையாக செக் பண்ணுவோம். ஓகேம்மா? தென் நெக்ஸ்ட்டு ஆர் ஈக்குவல் டு T3/T2. T3 வந்து என்னது 0.1 the whole cube divided by 0.1 the whole square. So that is 0.1. So R equal to T2/T1 T3/T2 இதெல்லாம் என்னது 0.1. பொது விகிதம் சமமாக இருக்குது. அப்போ இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை. இப்போ ஆரோட வேல்யூ வந்து பாருங்கள் ஆர் ஈக்குவல் டு 0.1 தட் இஸ் லெஸ் தென் 1. அப்படி தானம்மா? 0.1 வந்து என்னது லெஸ் தென் 1 தானே? அப்போது இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இப்போ நம்ம எழுதுவோமா? ஸோ n இருக்குது 0.1 ஹோல் பவர் 1 0.1 the whole square plus 0.1 the whole cube plus 0.1 the whole power dot dot dot. இதில் வந்து என்னது a வந்து என்னது 0.1, r வந்து என்னது 0.1 less than 1. r வந்து less than எடுத்துச்சிங்கோ பெருக்கு தொடர் வரிசையோட ஃபார்முலா என்னது Sn equal to a into 1 minus r power n divided by 1 minus r. இதுதான் ஃபார்முலா. ஏன்னா r வந்து
r is less than 1, r is less than 1. a வந்து என்னது 0.1, 1 minus r என்னது 0.1 the whole power n divided by 1 minus 0.1. So that is equal to 0.1 1 minus the 1 minus 0.1 whole power n divided by 1 minus 0.1 வந்து 1 by 10. So that is equal to Sn equal to இங்கே கொண்டு வந்துருமா இது இந்த 0.1 whole power 1 minus 0.1 whole power n divided by 1 minus 1 by 10. So 0.1 into 1 minus 0.1 வந்து 1 by 10 whole power n divided by இது வந்து 10 minus 1 by 10. LCM எடுக்க இல்லையா 0.1 into 1 minus 1 by 10 whole power n divided by 9 by 10. ஸோ இது வந்து என்னது 0.1 வந்து 1 by 10 into 10 by 9. ஓகேவா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஓகேவா 10 by 9. So that is equal to 1 minus 1 by 10 whole power n. 10 cancel ஆயிரும். So that is 1 by 9. So 1 by 9 1 minus 1 by 10 whole power n. இது வந்து Sn. அதாவது நீங்கள் இந்த இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களாமா, இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேமா, இது வந்து 1ன்னு எடுத்துக்கூடுமா, இது வந்து 2. Substitute 2 in 1. Substitute 2 in 1. இது yes. Substitute 2 in 1. Sn equal to 4 by 9 n in minus. அம்மா இங்கே பார்த்தீங்களாம்மா, என்ன பாருங்க, இதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 0.1 power 1 0.1 the whole square 0.1 the whole cube டாட் டாட். இது வந்து முதல்ல வந்து என்ன செஞ்சுருக்கோம், பெருக்கு தொடர் வரிசையை செக் பண்ணியிருக்கோம். செக் பண்ணச்சுமே ஆமாம் இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. அப்போ இது முதல் உறுப்பை வந்து நம்ம கண்டுபிடிச்சி பொது விகிதங்கள் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி நமக்கு ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு, திஸ் Sn equal to இருக்கையாமா 0.1 the whole square. இந்த இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் எங்க 1 by 9 1 minus 1 by 10 whole power n. இது வந்து 2. இந்த 2வை வந்து இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4 by 9 n minus 1 by 9 1 minus 1 by 10 whole power n. So that is equal to என்ன வந்து 4n by 9 minus இந்த 4 by 9 into 1 by 9. ஓகேவா, so that is 1 minus 1 by 10 whole power n. So that is equal to 4 by 9 n minus 4 by 81. So 1 minus 1 by 10 whole power n. So that is Sn. இதுதான் ஃபார்முலா, இதுதான் என்னது ஃபைனல் ஆன்சர். இதில் வந்து எழுதுனா இதை வந்து நம்ம தனியாக எடுத்திருக்கோம் 0.1 0.1 ஹோல் ஸ்கொயர் 0.1 ஹோல் க்யூப். இதுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆன்சர் கண்டுபிடிச்சி ஆன்சர் வந்து இதில் வந்து நான் என்ன செய்கிறோம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கொண்டு வரோம். ஓகேவா, இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.